கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாதத்தின் முதல் ஞாயிறன்று வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் இந்த மாதம் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஆமென். இந்த நாள்ல உங்களை பார்த்து நான் பேசுறேன். சடுதியாய் இப்பொழுதே தேவ தூதன் உங்கள் சமூகத்தில் வந்து நின்று நீங்கள் இருக்கிற இல்லத்திலே பெரிய வெளிச்சம் பிரகாசிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். ஆம், அப்பொழுதல்ல, இப்பொழுது. இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தாமே கர்த்தருடைய தூதன் உங்கள் வீட்டிலே, நீங்க எங்க செயல்பட முடியலன்னு நினைச்சு எந்த சிறைச்சாலைக்குள்ள அகப்பட்டு இருக்கிற இந்த நேரத்திலே வந்து நின்று உங்கள் மத்தியிலே ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாங்க, இந்த சிச்சுவேஷனை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சிறைச்சாலையில பேதுருவின் கைகள் கட்டப்பட்டிருக்கு. இவர் இருந்த அந்த சிறைச்சாலையில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. தூதன் வந்து அவங்க நின்று அவரை தட்டி எழுப்புகிறார். அது போல சிச்சுவேஷன்ல எல்லா இடத்துலயும் இருள் தான். ஏசாயா 60:2ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமாங்க, சுத்திலும் இருளா இருக்கலாம், சுத்திலும் காரிருளா இருக்கலாம், ஆனா உங்கள் மத்தியில் தேவன் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். இப்படி இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, யாவே இஸ் அப்பான் யூ, கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்றால் கர்த்தர் உங்கள் மேல் இருப்பார். எப்படி மரியாளிடம் சொல்லும் பொழுது, தேவ பலன், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் தங்கிடும் என்று சொன்னது போல அவருடைய பலன், நீங்க எங்க செயல்பட முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவருடைய பலன் உங்கள் மேல் செயல்பட்டு பலவீனம் உள்ள எல்லா காரியங்களிலும் நீங்கள் பலன் அடையும்படியாக தேவனுடைய கிருபை உங்கள் மீது வந்து நிழலிடுவதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய பிரகாசம் உங்கள் மேல் இருக்கும். பூமி இருள், ஜனத்தின் மேல் காரிருள் அப்படின்னா அந்த இருளினால் வருகிற பயமும் திகிலும் அந்த காரிருளாக அவங்கள மாற்றுது. அதாவது அவர்கள் செயல்பட முடியாதபடிக்கு, அவர்களுடைய நினைவலைகளை, எண்ணங்களை எல்லாத்தையும் அதை அப்படியே செயல்பட விடாதபடிக்கு அந்த காரிருள் மாற்றி இருக்கிறது. ஆனா உங்க மத்தியில அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக, நிச்சயமாக இந்த வேளையில் தாமே தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்க கடவுது இயேசுவின் நாமத்தினால். சோ அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் மூடி இருக்கு, இருள் தான். ஆனால் பேதுரு இருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ளே மாத்திரம் ஒரு பிரகாசம் பிரகாசித்தது. அந்த பிரகாசத்திலே யார் வந்து நின்றதை பேதுரு பார்க்கிறார்? தூதன் வந்து நிற்பதை. சோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் செயல்படாத இடங்களிலே நீங்கள் செயல்படும்படிக்கு, தூண்டி விடும்படிக்கு தூதர்கள் வந்து தங்களுடைய வேலையை, செயல்பாட்டை செய்யும்படியாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களை நான் என்ன பண்றேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். தூதர்கள் எதற்கு வருவாங்க? they will bring the good news, நற்செய்திகளை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக யுத்தம் செய்ய வருவார்கள். அப்புறம் நீங்க எங்கெல்லாம் செயல்பட முடியலையோ அங்கெல்லாம் உங்களை என்ன பண்ணுவாங்க, தட்டி விட்டு கோ. எலியா வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறாரு, உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு தூதன் தான் வந்து சொல்ற, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அப்படி அவரை என்ன பண்ணுவாரு, அவருடைய அந்த பலவீனத்தை பலப்படுத்தி அவங்கள அனுப்புவாங்க. ஸோ அப்படி நீங்க எந்த இடத்துல இருப்பீங்களோ, ஒரு நற்செய்தியை விரும்பி காத்திருப்பீர்களானால் ஒரு தூதன் வந்து உங்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பான். நீங்க செயல்படாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருப்பீங்கன்னா அந்த செயல் ஆக்கப்படாததை செயல்படுத்துவதற்காக உங்களுக்கு உதவி செய்ய ஒரு தூதன் வருவார். எங்க வந்து உங்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டுமோ, நீங்கள் யுத்தம் செய்யாத நிலையில இருக்கலாம், அங்கே யுத்தம் செய்ய தூதர்கள் உங்களுக்காக பணிவிடை செய்ய வருவார்கள். அவர்கள் எல்லாம் யாரு? நமக்காக பணிவிடை செய்ய வருகிற ஆவிகளாய் இருக்கிறார்கள். சோ இந்த மாதம் உங்களுக்கு ஏஞ்சலிக் விசிட்டேஷன் உங்கள் மேல பேசுறேன், ஏஞ்சலிக் ஆக்ஷன்ஸ உங்க மேல பேசுறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை மத்தியில் செய்வாராக. ஆமென். ஸோ பிளெஸிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டோரிக்குள்ள, சினாரியோக்குள்ள வருவோம். அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போவோம். பேதுரு கட்டப்பட்டிருக்கிறார்.
சரி, பேதுரு ஏன் கட்டப்பட்டார், யாரால் கட்டப்பட்டார், எதற்காக கட்டப்பட்டார்? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம 12:1 வாசிக்கணும். 12:1. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகர்களை ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்தினான். சரி, யார் இந்த ஏரோது? ஏரோதோட வம்சம் தெரியுமா? நான் தான் சொல்லியிருக்கேன், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்? இங்கே உங்களை துன்புறுத்தியது யார் கிடையாது? அந்நிய மனிதர்களே கிடையாது. ஸோ இந்த ஏரோது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாவின் வழி வந்த ஏசா யாரு? அப்பாடா, 2 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை ஏசா. ஸோ இந்த ஏசா என்ன பண்ணுவான்? இந்த பயிற்றங்கூழுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை, அந்த சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை இழக்கிறான் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஏசான்ற பேரு, அவன் அந்த சிவப்பு கூளை விரும்பியபடியால் அந்த சிவப்பு கூழுக்கு பேரு தானே அது ஏதோம். அந்த கலர் ரெட்டா இருந்ததுனால தான் அந்த பேர் என்ன ஆயிடுச்சு? ஏதோம். ஸோ யாக்கோபுக்கு என்ன பேர் மாற்றப்படுகிறது? இஸ்ரேல்னு பேர் மாற்றப்பட்டது போல இவனுக்கும் என்ன பேர் மாற்றப்படுகிறது? ஏதோம் அப்படின்னு பேர் மாற்றப்படுது. ஸோ இந்த ஏதோம் வந்து எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? ரிபிலியஸ் ஹார்ட்டாக தான் இருந்தாங்க. நிறைய இடங்கள்ல என்னாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போகிறதுக்கு வழி விட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் கானான் தேசத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வழி விடுவாங்க. அதில் வழி விடாமல் எதிர்த்து நின்னது யாரு? ஏதோம் தான். நெபுகாத்நேசருக்கு முன்னாடி இவங்க என்ன ஆனாங்கன்னா அண்டர் த ஸ்லேவ், இஸ்ரவேலர்கிட்டயே ஸ்லேவாக இருந்தாங்க அன்டில் த டைம் ஆஃப் டேவிட் வரையும், தாவீதோட வம்சம் வர வரையும் இவங்க என்ன இருந்தாங்கன்னா, இவங்க யாருக்கு அடிமையாக இருக்காங்க? இஸ்ரேலர்களுக்கு அடிமையாக தான் இருக்காங்க. அப்போ இவங்க யாரோட பிணக்கம் வச்சுக்கிட்டாங்கன்னா, அப்புறம் நெபுகாத்நேசர்கிட்ட போய் தங்களுடைய கரங்களை கோர்க்கிறார்கள். ஏசாயா ஆகட்டும், எரேமியாவாகட்டும், அவங்களுடைய அந்த ரிபெலியஸ் ஹார்ட்டை குறித்து ஆண்டவர் இப்படியெல்லாம் அவங்களை என்ன பண்ண போறாரு? தண்டிக்க போறாருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒபேதியாவில் வாசிக்கும் பொழுதும் அவங்க வந்து யூதாவினுடைய அந்த வீழ்ச்சியை அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். அது தேவனுக்கு அது பொல்லாப்பாததா இருந்தது. ஏன்னா அவங்க சகோதரர்கள் துக்கம் அடையும் போது அவன் என்னவா இருக்கிறான்? சந்தோஷப்படுறான். ஸோ இப்படி ஒரு வம்ச வரலாறிலிருந்து வந்தவர்கள் தான் யார்? இந்த ஏரோதியர்கள். ஏன் ஏரோதியர்கள் வந்து ஜூஸுக்கு லீடர்ஸா, ஜூஸை ஆளுகை செய்கிறவர்களா வந்தாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கும் என்ன இருக்கு? ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ ரோமர்கள் யாரு? வெளியிலிருந்து ஆட்சி செய்ய வந்தவங்க. இப்போ இவங்க யாரை பிடிக்கணும்? யூதர்களுடைய அந்த இதை பிடிக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு? அண்ணன் தம்பிக்குள்ள வாய்க்கா தகராறு எப்போ இருந்து ஓடுது? ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு ரோமர் வந்து யாரு? சீஷரா? அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. இப்போ இப்படி சொல்லிக்கலாமே, ரமேஷ் சுரேஷன் அண்ணன் தம்பி 2 பேர். இதில் ரமேஷுக்கு என்ன பண்ணிட்டாரு? அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். உடனே சுரேஷ்க்கு என்ன வருது? கோபம் வருது. உடனே அவன் என்ன பண்ணுறான்? வீட்டை விட்டு போகிறான். இந்த ரமேஷ் சுரேஷோட இடத்துக்கு மேலே யார் பேர் ஒன்று சொல்லுங்களேன். குமாரா? குமாருக்கு ஆசை வருது. யாருக்கு ஆசை வருது? இந்த குமாருக்கு ஆசை வருது. இப்போ இந்த குமாருக்கு ரமேஷோட இடமும் வேணும், சுரேஷோட இடமும் வேணும். ஆனால் இந்த ரமேஷ் எங்கே இருக்கிறான்? அப்பா கூட இருக்கிறான். ஸோ அவனை போய் என்ன பண்ண முடியாது? ஆட்டத்தை கலைக்க முடியாது. இப்போ சுரேஷ் என்ன பண்ணுறான்? தனியாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ இவனை பிடிச்சா அவனை பிடிச்சிடலான்ட்டு உடனே குமார் யார்கிட்ட போகிறான்? சுரேஷ்கிட்ட போகிறான். சுரேஷ் ஏன்டா தனியாக இருக்கிற அப்படின்போது, இல்லைடா பாருடா, எங்கள் அப்பா என்னை வந்து துரத்தி விட்டாங்க, என் தம்பிக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த அப்பாவே இப்படி தாண்டா பண்ணுவானுங்க, அதனால் என்னடா பண்ணலான்ட்டு இருக்கு, என்னன்னு தெரிலடா, போய் அவனை என்ன பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன், செஞ்சுட்டா என்ன பண்ணுறது எப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் குழம்பி இருக்கிற இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக்கிறா? குமார் பயன்படுத்திக்கிறான். டேய், போய் அடிச்சு கிடிச்சு கொண்டு போட்டேன்னா என்ன பண்ணிடுவ? நீயும் உள்ளே போயிடுவ, அந்த இடமும் என்ன ஆகாமல் போயிடும், உனக்கு இல்லாமல் போயிடும். அதுக்கு என்ன பண்ணு? போய் அவங்க கூட நல்லா பழகு.
ஃப்ரெண்டு மாதிரி பழகு. டைம் வரும்போது என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். பட் நான் இப்போ போனால் நம்ம என்னடா செய்வாங்க, நிஜமா நடக்கும்ன்றியா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கும்போது, அதெல்லாம் நடக்கும்டா. ஆனால் நீ ஒன்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ போய் குமார் நல்லவன், ஏன்னா என்னை அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நான் எதிரியை என்ன பார்த்துட்டு இருக்காங்க. நீ போய் என்ன சொல்லணும், இப்போ உன்னை நான் அனுப்புகிறேன். யார்கிட்ட அனுப்புகிறேன்? ரமேஷ்கிட்ட உன்னை அனுப்புகிறேன், உன் தம்பிக்கிட்ட உன்னை அனுப்புகிறேன், உன் சொந்த ஜனத்துக்கிட்ட நான் உன்னை அனுப்புகிறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும், எனக்கு அதுக்கு மாறாக குமார் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படின்னு போய் சொல்லணுன்றான். இது எப்படிடா, அவன்கிட்ட உன்னை பற்றி சொன்னால் நான் என்ன ஆகுவேன், என்னை ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, அவனுக்கு மேலே உன்னை யாரை அனுப்புகிறேன், ஒரு அத்தாரிட்டியில் அனுப்புகிறேன். நீ ஒரு என் இடத்த நீ என்ன பண்ணிக்கோ, பிடிச்சிக்கோ. நான் அங்கே போய் ரூல் பண்ணணும், அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணிக்கோ, நீ இருந்துக்கோ. சரின்னு இவனும் என்ன பண்ணுறான், போகிறான். இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஏரோது ஏசாலாம் கண்ணுக்கு வந்துட்டாங்களா? இப்போ நான் தனியா சொல்லணுமா, வேண்டாம்ல? ஸோ இப்படி தான் ஏரோது யாரோடு கை கோக்குறான், ரோமர்களோடு கை கோர்க்கிறான். இப்போ யாரை இது பண்ணணும், யூதர்களை யார் வசப்படுத்தணும், ரோமர்கள் வசப்படுத்தணும். இப்படிதான் ஏரோது யாருக்கு ராஜாவாக, யாருக்கு தலைமைத்துவம் வாய்ந்தவர்களாக போறாங்க, யூதர்களுக்கு போறாங்க. இப்படி போய் யாரை பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருக்காங்க, சீஷர் வாழ்க, சீஷர் உங்களுக்கு இப்படி செய்து விடுவார், அப்படி செய்து விடுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் பிக் பண்ணி சில என்னது அந்த ட்ரெஸ்ஸு, அந்த கௌரவம், உனக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி, உனக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி, உனக்கு இந்த பதவி தரேன். இப்போ எப்படி பீகாரு பீகாரும் ஆந்திராவும் என்ன கேட்டாங்க, ரமேஷ் சுரேஷ் என்னப்பா கேட்டாங்க, எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடு, எங்களுக்கு எங்களுடைய கண்ட்ரிக்கு ஒரு, எங்களோட சிட்டிக்கு கிவ் மீ அ நேம், எங்களுக்கு ஒரு ஃபேம் வேணும், ஸ்டேட் வந்து இதா இருக்கு, ஸோ கிவ், எங்களுக்கு ஒரு உயரிய அந்தஸ்தை கொடுன்றான். அந்தஸ்து கொடுத்தா வேற மாதிரி ஆயிரும். அதனால அவன் என்ன பண்றான், அந்தஸ்தெல்லாம் கொடுக்கல, உனக்கு என்ன பண்ற, நல பணிகளுக்கு பணத்தை தரேன், நீ பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணாலும் சரி, உனக்கு வச்சுக்கிட்டாலும் சரின்ட்டான். இப்போ உடனே என்ன பண்ணிட்டான், கூட்டணியை விட்டு போகல. ஏன்னா இப்போ பணம் கைக்கு வந்துச்சு, நீ மக்களுக்கு செஞ்சாலும் சரி, உனக்கே வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படிதான் அங்க இருந்த ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் யாரோட சேர்ந்துக்கிட்டாங்க, ஏரோது கூட சேர்ந்துட்டாங்க. இப்படி ஏரோது கூட சேர்ந்திருந்த காலத்துல தான் மத்தேயு அதிகாரத்துல வராரு. கலங்க வேண்டியது யாரு, ரோமர்கள் கலங்கி இருக்கணும், சொல்ல போனா ஏரோது கலங்கி இருக்கணும். ஆனா ஏரோதோடு சேரி யாரும் கலங்குனாங்க, எருசலேம் ஜனத்தார் முழுவதும் கலங்கினார்கள்னு இருக்கு. ஏன்னா இவங்க இப்ப என்ன எப்படி இருக்காங்க, சேஃப் ஜோன்ல இருக்காங்க. இப்போ ஒருத்தன் புதுசா வரானா என்ன பண்ணிடும், ஆட்டம் களைஞ்சிரும்னு சொல்லி பயந்தது ஏரோது. அனைத்து இஸ்ரவேலர்கள் முழுவதும்னா, யூதர்கள் முழுவதும்னா எல்லாரும் இல்லை, அந்த குறிப்பிட்ட அந்த ட்ரெஸ் போட்டு அந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள். ஸோ இப்படி இருந்த ஏரோது, கிறிஸ்துவோடைய பிறப்பு நடக்குது, கிறிஸ்துவோடைய மரணம் நடக்குது, எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. அது வரையும் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா கிறிஸ்து இறந்த உடனே என்ன ஆகுது, திருப்பியும் ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இப்ப யாரு கழுத்தை யார் பிடிப்பா, ஏரோது கழுத்தை ரோமர்கள் பிடிக்கிறான். உன்னை யார்கிட்ட என்ன சொல்லி அடிச்சு விட்டேன், இப்ப திருப்பி என்ன பண்றானுங்க, எனக்கு எதிராகவே வந்துட்டு இருக்கிறாங்க. நான் என்ன நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அல்லேலூயா ஓசன்னா வெற்றி, எங்களுக்கு விடுதலைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது அப்படின் போது, சரி அதுக்கு வேற வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூடி என்ன பண்றாங்க, ஏரோதுக்கு பிடிக்காத பேர் யாரு, என்ன பேரு, இப்போ சொன்ன கதையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏரோது யாருடைய வம்சாவளி, ஏசாவோட. ஏசாவுக்கு பிடிக்காத பேர் இது யாக்கோப். ஸோ கொலை யாரை பண்றான், ஏரோது யாக்கோபை கொள்கிறான். ஸோ யாரது, செபுனேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அதில் மூத்த சகோதரனாகி இருந்த யாக்கோபை கொலை செய்கிறான். இவன் அந்த ஏரோது யாக்கோபை கொலை செய்த பிற்பாடு யாருக்கு இது மிகவும் பிரியமாக போயிருது, யூதா கோத்திரத்திற்கு, யூதாவிற்கு இது மிகவும் பிரியமாயிருச்சு. பிடிச்சாண்டா யார், ஏரோது என்ன பிடிச்சிட்டான், ஆஹா அப்பனா இவங்களை கை வச்சா யூதர்களை நம் பக்கமாய் மீண்டும் திருப்பி விடலாம். ஸோ இப்போ டிசைபிள்ஸ், அப்போ இவங்களுக்கு விரோதி யாரு, இயேசுவின் சீஷர்கள் தான். ஸோ இயேசுவோட சீஷர்களை நம்ம ஒருத்தராக கை வைக்க இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம பக்கம் வந்துடுவாங்க. திருப்பி இவங்களை யாரோட கனெக்ட் பண்ணிடலாம், ரோமர்களோட கனெக்ட் பண்ணிடலான்னு சொல்லி பெரிய திட்டத்தை தீட்டி யார் வரா, ஏரோது வருகிறான். திட்டம் புரிகிறதா?
ஸோ இப்படி ஒரு சினாரியோல தான் யாரை பிடிக்கிறார்கள்? பேதுரு. சரி, இதுக்கு முன்னாடி நான் இன்னும் இந்த ஏதோமியர்களை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு அப்புறம் பேதுருக்கு வரேன். இந்த ஏதோமியர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுத் சைட் ஆஃப் ஆர் ஈஸ்ட் சைட் ஆஃப் டெட் சி, சவக்கடலுடைய அந்த இடங்கள்ல தான் இருந்தாங்க. அந்த சவக்கடல் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கற்பாறைகள் இருந்த இடம். ஸோ அந்த கற்பாறைகள் இருந்த இடத்துல கற்பாறைகளை இடித்து தங்களுக்கான வீட்டை அப்பொழுதே கட்டினாங்க. ஸோ அவங்க கட்டின வீடெல்லாம் ரொம்ப சொல்லப்போனா அது ஒரு பெரிய ஒரு கற்களாலே கட்டப்பட்டதுனால அதை என்னன்னு சொல்றதா படிச்சேன்னா, த வண்டர் ஆஃப் த வைல்ட்னஸ், த வண்டர் ஆஃப் த, இப்போ எப்படி நம்ம அதிசயங்கள் 7 அதிசயங்கள் பார்க்குற மாதிரி அன்னைக்கே வனத்தின் அதிசயமாக, வனத்திலே இருக்கிற ஒரு அதிசயமாக ஏதோமியர்கள் கட்டின அந்த வீடுகள், கற்குவியலினாலே கட்டப்பட்ட வீடுகள் இருந்துச்சு. ஸோ ராக் அப்படின்னா என்னது? பெட்ரா. அவங்களோட சிட்டிக்கு பேர் என்ன? பெட்ரா அப்படின்னு தான் சிட்டி. ஸோ இப்படி பலம் வாய்ந்தவர்கள் தான் யார்? இந்த ஏதோமியர்கள். ஸோ ஏரோது என்பவன் யார்? ஒரு கற்குவியலினால், பெத்தாராவினால், the wonder of wildness இருந்து வந்தவன் தான் யார்? இந்த ஏரோது. ஸோ இப்போ பேதுரு யாரு? the rock. தேவனால் நீ பாறை என்று அழைக்கப்படுவாயின் என்று புதுநாமம் தரிப்பிக்கப்பட்ட ஒரு பேதுருவை தான் இப்ப யார் பிடிக்கிறா? இந்த பெத்தாரா என்று வண்டர் ஆஃப் வைல்டர்னஸ் சொல்லப்படுற அந்த சந்ததியிலிருந்து வந்த ஏரோது இவர்களை சிறைப்பிடித்து வைக்கிறான். இப்ப சிறைப்பிடித்து வைப்பது எதற்கு? யூதர்களை பிரியப்படுத்தவும், யூதர்களை ரோமர்களுடைய இருதயத்தின் வசமாய் திருப்பதற்காக ஒரு திட்டம் தீட்டுகிறான். கதை புரிகிறதோ? அப்போஸ்தலர் 12:4. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி என்னவா? எண்ணி உங்க எதிரி ஒரு திட்டம் பண்ணி இந்த நாட்கள்ல உங்களை வெளியில கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஏங்க இங்க 4 அடுக்கு பாதுகாப்பு? ஏன்? இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இவன் வெளியில போயிடுவான்? அவன் சாதாரண மீன் பிடிக்கிறவன், இயேசுவை பத்தி அறிவிக்கிறவன். ஏரோதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இவனை 4 அடுக்கு பாதுகாப்புல போடணும்னு? இதுக்கும் கூட நின்னது யாரு? நம்ம அண்ணனுங்க தான், யூதர்கள் தான் நிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை அவங்க பாக்குறாங்க. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 5:17 அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேயர் சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள் என்றான். இப்ப இவங்க எங்க வச்சிருந்தாங்க? இவங்கள பொதுவான யார் வச்சிருந்தா? சதுசேயரும் பதிசேயரும். அப்ப யாருக்கு கனெக்ஷன் இல்ல? ஏரோதுக்கு இல்ல. அப்போ இவங்களுக்கு தெரியுது, இவங்களை தனியா வெளியில வச்சா, பொதுவான சிறைச்சாலையில வச்சா இவங்க தப்பிச்சு வந்துருவாங்கன்ட்டு ஏரோதுட்ட போய் என்ன சொல்றாங்க? ஏரோது இவங்களை அப்படிக்கு இப்படி வச்சேன்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? வெளியா வந்துருவாங்க. கடைசியில தூதா வந்தான்னு சொல்லுவாங்க, வெளிச்சம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணு, இவங்கள பயங்கர ப்ரொடெக்ஷன்ல நீ இவங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்ட்டு ஏரோதும் என்ன பண்றாரு? 4 காவல். அப்படின்னா 4 காவல்னா என்னது? 4 காவல்னா ஒரு காவலுக்கும் 4 பேர். ஸோ 16 மெம்பர்ஸோட 16 ஒருத்தனுக்கு 16 சோல்ஜர்ஸ், 4 கதவு. குட்டி அதுக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் பக்கத்துல 2 பேரு, அப்புறம் வெளியில 2 பேரு, அடுத்ததுல 2, 4, அடுத்ததுல 4, அடுத்தது 4. ஸோ இப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 4 காவல்களுக்கு நடுவுல 16 சோல்ஜர்ஸோட காவலுக்கு நடுவுல யார் இருக்கிறா? பேதுரு இருக்கிறார். 12:5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள், சொல்லுங்களேன்,
குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்படியே கொண்டு வாங்களேன் இந்த சீனை. பேதுரு நல்லா 2 கை எப்படின்னு தெரியல, அதாவது 2 சங்கிலியும் போட்டிருக்கு, அதாவது 2 கைக்கு கட்டிட்டு காலோட கனெக்ட் பண்ணி, அப்புறம் காலை கட்டிட்டு கையோட கனெக்ட் பண்ணி அப்படி போட்டிருந்தாங்களா, இல்லை இப்படியா மாட்டியிருந்தாங்களா? ஆனால் தூங்கிட்டு இருந்தார்ல, அப்போனா அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், நிற்க வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். படுக்க போட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 காவர்களுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தூங்கி கொண்டிருந்தார். எப்படி பண்ணிட்டு இருந்தாரா? இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லுது சவுண்டு ஸ்லீப். நல்லா கொரட்டை விட்டே மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தார். இந்த பேதுரு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? ஆண்டவர் அவரை என்னன்னு கூப்பிட்டாரு, பாறைன்னு கூப்பிட்டார். ஆனா இஸ் மோர் ஃப்ரெஜைல். அவர் எப்படிதான் இருந்தாரு, பலவீனத்தான் பலவான் என்று அவர் சொல்றார். அவர் எப்படி இருந்தாரு, இஸ் மோர் ஃப்ரெஜைல், ரொம்பவும் உடைஞ்சு போகிற ஒரு மணல் தான் அவர். ஜீசஸ் கடல்ல தலகாணி வச்சு தூங்கிட்டு இருந்தோம். ஐயரே நாங்கள் மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லையா இப்படின்னு சொன்னது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம அண்ணன் தான், நம்ம பேசுறதான். உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் இங்கே மடிந்து கொண்டு இருக்கிறோமே இப்படின்னு இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இயேசுவையே மறுதளிச்சவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு என்கிட்ட அவரை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஊரும் தெரியாது பேரும் தெரியாதுன்ட்டாரு. கடைசியில் இயேசு சிலுவையில் அறைய வேண்டும்னு சொன்னோன்னே நீங்க என்ன பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் நீங்களாம் சாகக்கூடாது, என்னது நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு இப்படி பல காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சவர் தான். ஆனா இயேசு அவரை பார்த்து சொன்னாரு, அவருடைய செயல்பாட்டிலிருந்து அவரை மதிப்பிடல, அவருடைய இருதயத்தை பார்த்தவராய், அவருடைய அழைப்பை முன்னறிந்தவராய் அவரை பார்த்து சொல்றாரு, பேதுருவே சீமோனே நீ இது முதல் கொண்டு பேதுரு பெட்டாரா என்னது ராக் என்று அழைக்கப்படுவாய் என்றார். அப்போ ராக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் செய்யாமையா இருந்தாரு, எல்லாமே தான் பண்ணாரு. கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டார். இப்படி பல விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு தான். இப்போ அவரை கட்டி இதே பேதுரு தான் எந்திரிச்சு தைரியமா சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே நான் பிரசங்கிக்கிறேன், பிதாவின் பிள்ளையாகிய கிறிஸ்துவைன்னு. அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் நீங்க இவங்களையும் கொலை செய்ய பார்த்தாங்கன்றது நீங்க அப்போஸ்தலர் நல்லா வாசிக்கும் போது தான் தெரியும். பரிசுத்த பிள்ளையாகிய பிதாவின் பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை குறித்தே நாங்கள் பிரசங்கிக்கிறோம்னு சொல்றாரு. நீங்க மறிக்க கொடுத்தீங்க, ஆனா அவரோட அப்பா என்ன பண்ணல, அவரை கைவிடல, பாதாளத்துக்கு இறங்கி அவர் என்ன பண்ணாரு, உயிர்த்தல செய்தார் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி பிரசங்கியம் செய்த இந்த பேதுரு தான் இன்னைக்கு சிறைச்சாலையிலே. நாளைக்கு சாவோமோ இன்னைக்கு சாவோமோன்னு தெரியாதுதான், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் யாரு, கிறிஸ்து என்னுடனே கூட இருக்கிறார். அவர் காலம் சொல்லும் வரை எனக்கு யாரும் என் மேல கை போட முடியாது. சோ அவர் என்ன பண்றாரு, நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். சோ எப்படிப்பட்ட காவல், 4 அடுக்கு காவல். இது யாருடைய தந்திரம், இது ஏரோதினுடையதல்ல, தன் சொந்த யூத ஜனத்தின் தந்திரம் தான். ஆனா அந்த தந்திரங்களை எல்லாம் முறியடிக்கிறவர் எப்படி செயல்பட்டார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். எங்கே நின்றான், எப்ப நின்றான், குறித்த நாளுக்கு முன்பாக. ஏரோது சாசனம் யாருக்கு எழுதி வச்சிருந்தாரு, பேதுரு. ஏரோது பேதுருவுக்கு மரண சாசனத்தை எழுதி வைத்திருந்த குறித்திருந்த நாளுக்கு முன்பாக ஒரு தூதன் நின்றான். நின்று என்ன சொல்றான், அங்கே வெளிச்சம் பிரகாசிக்கிறது, விழாவிலே தட்டி, போதும் தூங்குனது போதும், எழும்பு, சீக்கிரம் எழும்பு என்ன எலும்புன்னு சொல்லி அவர் எழுந்திருச்சோன்னு என்ன ஆயிடுச்சு, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். இதுதாங்க ரொம்ப முக்கியம். வாட்டவர் நீங்க ட்ரீம்ல பார்க்கலாம், நீங்க விஷன்ல பார்க்கலாம், தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கலாம், எதுவாக இருந்தா. இவனும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், தூக்கத்துல நடக்குதுன்னு தான் நடக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது, சரீரம் என்ன ஆகுமா, தூங்கும், ஆனா ஆத்துமா விழித்திருக்கும். உங்க ஆத்துமா நீங்க தூங்கும் பொழுது விழித்திருக்கும் பொழுது ஆண்டவர் தருகிற தரிசனங்கள் ஆனாலும் சரி, ஆண்டவர் தருகிற கனவுகளா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க, you will go there, you will answer there, you will obey there.
ஸோ இதனால் நான் உங்களை அந்த என்ன சொல்கிறது அந்த காரியங்களுக்கு நேராக உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். ஐயோ இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே, நான் என்னமோ விஷன் பார்த்தேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிற அந்த இருள் உங்களை விட்டு நீங்குவதாக. நீங்கள் காண்கிற தரிசனங்களுக்கு, நீங்கள் காண்கிற கனவுகளுக்கு தேவையான வெளிப்பாடு, அதன்படி செயல்படுகிற அந்த பலன் உங்களுக்கு நீங்கள் தூங்கும் பொழுதும் கிடைப்பதாக. ஆமென். சோ அவன் அப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா. நான் தனித்தனியா பேசுறேன், அதை ஒன்னொன்னுக்கும் நான் விளக்கம் சொல்லணும். பாதரட்சை வேற, ஏன் திருப்பி கார்மெண்ட் போட சொல்றாரு? அவன் போட்டிருந்தது வேற கார்மெண்ட், இவர் எடுத்து என்ன பண்றாரு, உன் வஸ்திரத்தை போடுன்னு சொல்றாரு. சோ என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆமென். கதவு எப்படி பண்ணுச்சான்? தானாக திறவு கொண்டுதான். ஏன் மூன்றாம் காவல் இரண்டாம் காவல் எல்லாம் தானா திறக்குதுன்னு சொல்லல, அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல. இந்த கடைசியா ஒரு வீதிக்குள்ள ஊருக்குள்ள ஒண்ணு வரணும் இல்ல, நீங்க வேற ஒண்ணும் எங்கேயும் பார்க்க வேணாம். மலைக்கோட்டை இருக்குல்ல, மலைக்கோட்டையோட கதவு இன்னைக்கு இருக்குதா? அந்த கோட்டையோட கதவையே என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அன்னைக்கு அந்த வழியா போறதுதான் என்னது பெரிய ஒரு இதா இருக்கும். ஏன்னா ஊருக்குள்ள அதுதான். ஸோ அந்த கதவு எவ்வளோ பெருசுக்கு கட்டி வச்சிருப்பாங்க, எவ்வளோ இரும்பால கட்டி வச்சிருப்பாங்க தெரியாது. ஆனா இவங்க போய் நிக்கிறாங்க, அது தானாய் திறக்குது. ஸோ உங்களை பார்த்து இந்த நாள்ல சொல்றேன், எதெல்லாம் உங்களுக்கு திறக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு தானாய் திறக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை தான் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை செய்வது மாத்திரம். அது எப்படி ஆகும், எங்கனமாகும் தெரியாது, ஆனா அது தானா திறக்கும். என்னாகும்? அது தானா திறக்கும். சொல்லுங்களேன் வாயை திறந்து. என் வாழ்க்கையில எது நடக்காதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேனோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தானாக திறக்கும். உங்க பிள்ளைங்க எப்படி படிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதற்கு எப்படி நீங்க ஃபீஸ் கட்டணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், அது தானாக நடக்கும். உங்க பிள்ளைகள் எப்படி நாங்க பெற்றெடுப்போம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது தானாக நடக்கும். வியாதி வேதனையில நாங்க தவிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வியாதி என்னை விட்டு எப்படி போகும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது தானாய் போய்விடும். அது இருந்த இடம் தெரியாமல் அது போய்விடும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ அது தானாய் திறந்ததா. அதுக்கப்புறம் தான் யாருக்கு சுயநினைவு வருது? நம்ம ஆளுக்கு. சோ 11, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும், சொல்லுங்களேன், ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். யாருடைய எண்ணங்களாங்க? யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் ஏரோதின் கைக்கும். சோ பிசாசினுடைய கைகளுக்கும் அவனுக்கு உதவி செய்கிற எல்லாருடைய எண்ணங்களுக்கும் உங்களை தப்புவித்து உங்களை காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோ யாருடைய எண்ணங்களும் உங்களை வாழ்க்கையில நடக்காது, அவருடைய திட்டம் மாத்திரம்தான் நடக்கும். உங்களுக்கு என்ன குறிச்சு வச்சிருக்கலாம், நாளை குறிச்சு வச்சிருக்கலாம், இந்த நாள்ல இவங்களை காலி பண்ணிடலான்னு குறிச்சு வச்சிருக்கலாம். ஆனா அவர் குறித்த திட்டமே உங்க வாழ்க்கையில நடைபெறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சோ ஏரோதுடைய எண்ணங்களுக்கும் ஏரோனுடைய திட்டத்துக்கும் யூதருடைய எண்ணங்களுக்கும் உங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்காக அனுப்புவார். ஆமென். இப்ப மெய்யா தெரிஞ்சுச்சா இதெல்லாம் உண்மையா நடக்குதான்றா? அப்ப இங்க வீட்டுக்கு வரான், இதெல்லாம் ஒரு ஸ்டோரி, நீங்க போய் படிச்சுக்கோங்க வீட்டுல. அப்ப அவங்க இல்ல, ஐயோ இவ யாரோன்றாங்க, கடைசியில் இவர் தான் சொல்லி அப்புறம் இவர் கை அமர்த்தி அவர்களுக்கு என்ன பண்றாரு? சரி, அப்போஸ்தலர் 12:17 வசிப்போமா? அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். இவர் போயிட்டார், என் வேலை இல்லை, எனக்கு செய்ய வேண்டிய ஊழியம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். இப்ப போனோன்னே இப்ப யாரோட நிலையை இப்ப நம்ம பார்க்கணும். ஒரு ஆளு குறிச்சாரே ஒரு நாள், அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம்.
பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. நம்ம பாஷையில சொல்லணும்னா கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இப்ப எப்படி இருக்கு? ஏரோதுக்கு பதில் சொல்லணும், சதுசேயர் பரிசேயருக்கு பதில் சொல்லணும், சேவகர்களுக்கு அப்பவே என்ன பண்ணினாங்க? தானா தெரிவிச்சு அப்பவே அவங்களை என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க அந்த சேவகர்களுக்கு. இப்ப நம்ம பெரிய ஆளு, நான் 4 டைம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவங்க, இவங்க பயங்கரமானவங்க நம்மகிட்ட ஒப்படைச்சாங்க. இப்போ என்ன இல்லை, ஆளை காணோம். அப்போ அவங்க கதி கலங்கினதுக்கு கொஞ்சம் அவங்க பயம் பண்ணது, வயிற்றுல புளிய கரைச்சது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எதிரடையாய் செயல்பட்டவர்கள் அவங்க உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வரைக்கும்? வயிற்றுல புளிய கரைக்கும். தேவன் உங்களோடு இருப்பதை அவர்கள் கண்டு அவங்க வயிற்றுல என்ன ஆகும்? புளிய கரைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது, இப்ப யாரு தேடுறா? ஏரோதுக்கு செய்தி போட்டுச்சு, ஏரோது சுத்தி வளைச்சு அவரை தேடுறாங்க. தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசேரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். இப்ப எந்த தேசத்துல யாரை அழிக்கணும்னு, அந்த தேசத்துல தன்னை பிரஸ்தாபப்படுத்தணும்னு ஏரோது நினைத்திருந்தானோ அந்த இடத்திலே அவனால் என்ன பண்ண முடியல? பெரிய ஆளா கொடி கட்டி பறக்க முடியல. அதனால உடனே அந்த தேசத்தை விட்டு அவன் சென்றான். சென்றது மாத்திரமல்ல, அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டு கொண்டார்கள். குறித்த நாளிலே, சொல்லுங்களேன், குறித்த நாளிலே. இவன் யாருக்கு நாள் குறிச்சிருந்தான்? பேதுருக்கு நாள் குறிச்சிருந்தான். பேதுருக்கு நாள் குறிச்சவனால பேதுருக்கு நாள் குறிக்க முடியல. ஏன்னா இவன் நாள் குறித்த நாளுக்கு முன்பே பிதாவானவர் தூதரை அனுப்பி அவர் என்ன பண்ணிட்டாரு? வெளியே கொண்டு வந்து வச்சுட்டாரு. உடனே அவன் அந்த நாள் குறித்த நாளுக்குள்ள, அந்த நாட்குள்ள இருக்க முடியல. ஸோ வெளியில வந்துடுறான். இப்ப இவன் ஒரு நாள் வேற ஒரு தேசத்துல, இவன் ஒரு நாள் தனக்கென்று குறிக்கிறான். அந்த நாள் யாருக்கென்று குறித்தான்? பேதுருவை கொண்டு இவன் பெரிய ஆகலான்னு என்ன பண்றான்? ஏரோது தனக்கென்று ஒரு நாளை பேதுருக்கு குறித்து அந்த மரண நாள் தனக்கான வெற்றி நாளாக ஆகணும்னு நினைச்சான். அதுவும் தவிடுபடியானது. இங்கே இன்னொரு தேசத்துக்கு வருகிறான். இங்கே தனக்கென்று ஒரு நாளை குறித்து ஏன் மற்றவங்க முன்னாடி போன, நானே போய் என்னை வெளிப்படுத்துறேன். ஸோ இந்த நாள் நான் என்ன பண்றேன்? இவர்களுக்கு ராஜாவாகும் நாள்னு சொல்லி அவன் தனக்கென்று ஒரு நாளை குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, அது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து, ஏங்க மகிமை செலுத்தினது யாருங்க? தேவ சத்தம் போல் இருக்கிறதுன்னு சொன்னது அவனா? ஜனங்கள் தான். ஆனா இவன் எப்படி வந்தான்? ராஜவஸ்திரம் தரித்து குறித்த நாளிலே நான் இவர்களை ஆளுவேன் என்று சொல்லி இவன் யாரா வரான்? தன்னைத்தானே இருதயத்துல தாழ்மை இல்லாம என்ன படி வந்து நிற்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இவனுக்கு என்ன ஆகுது? இவனை ஒரு தெய்வமாகவே அவன் அப்படியே அவன் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கிறான். லூசிஃபர் உள்ள இருந்து அப்படியே பகன்னு இதாகிறான். வேணாம்ப்பா, ஒரு லூசிஃபரே போதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? இவனை புழுத்து செத்தான். ஆமென். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். இப்ப மக்கள் இது தேவ சத்தம்னு சொல்லும் போது கூட அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லப்பா, இது என்னுடைய சத்தம் தான், தேவனுடைய சத்தம், அது வேற மாதிரி இருக்கும். இந்த மகிமையெல்லாம் யாருக்கு தான்? அவருக்கு தான் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணல? அவன் அதை சொல்லல. உடனே அவனை அங்க என்ன செய்கிறான்? புழுத்து இறக்கிறான். தேவ வசனம் வளர்ந்து பெறுகிறது. தேவ வார்த்தை வளர்ந்து பெருகுகிறது. ஸோ உங்களுக்கு எதிரடையாக உங்க எதிரி ஒரு குறித்த நாளை
குறிச்சிருப்பானா? அது யாருக்கு குறித்த நாள் தான்? அவனுக்கு அவனே குறித்த நாள் தான். சோ இவன் ஏதோமியன், ஒரு பாறையின் தேசத்தையுடையவன் தான், வனத்தின் அதிசயமானவன் தான். ஆனா தேவன் நாமம் கொடுக்கப்பட்ட, பாறை என்று நாமம் கொடுக்கப்பட்ட பேதுருவையே அவனால் என்ன பண்ண முடியல? ஒன்றும் செய்ய இயலவில்லை. சோ அதே ரத்தத்திற்கு பங்காளிகளாக இருக்கிற நீங்களும் யாருதான்? இன்றைக்கு பாறைகள் தான். பாறை போன்ற பிரச்சனைகள் உங்களை மோதலாம், குறித்த நாளிலே உங்களை மேற்கொள்ளலாம், அது திட்டம் தீட்டலாம். அந்த எண்ணம் எதுவும் என்னாகாது? பலிக்கவே பலிக்காது. தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் மாத்திரம்தான் பலிக்கும். அவருடைய வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கும். அவன் கட்டுக்கள் உங்களுக்கு கட்டப்பட்டு இருக்கிறதா இருக்கலாம், ஆனா அந்த வெளிச்சத்திலே ஒரு தூதன் உங்களுக்காக உதவி செய்ய வருவார். உங்கள் கட்டுக்கள் தானாக திறக்கும். உங்களுக்கு முன்பாக திறக்கப்படாத இரும்பு கதவுகள் தானாக திறக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இட் வில் பி லிக்விடிஃபைடு. சொல்லுங்களேன், எனக்கு முன்பாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இட் வில் பி லிக்விடிஃபைடு. இட் வில் பி பாறை மாதிரி இருந்தாலும் தேவ பிரசனத்திற்கு முன்பாக அது எப்படி போயிரும்? தண்ணி போல உறிஞ்சிடும். அது இருந்த இடம் தெரியாம ஓடிரும், இருந்த இடம் தெரியாம போயிரும். ஆமென். சோ அப்படி சொல்லி உங்களை நான் இந்த நாள்ல ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தம் பெறுவது பெரிய விஷயம் அல்ல. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எப்படி சுமந்து செல்கிறீர்கள், அந்த வாக்குத்தத்தத்திற்கு எப்படி நீங்கள் உங்கள் இருதயத்திலே விதைக்கிறீர்கள், அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி எல்லா காவலோடும் காத்து கொண்டு கனி தரும்படிக்கு செய்கிறீர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வார்த்தைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் விழுகும். ஹவ் யூ ஆர் ஹானரிங் த வேர்ட். அந்த வார்த்தையை நீங்க எவ்வளவு கனப்படுத்துறீங்க? சொல்லப்போன வார்த்தை தருகிற மனிதரை எவ்வளவு நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள். அப்ப அந்த கனமும் ஐஸ்வர்யமும் அவராலே வருகிறது. ஸோ சொல்லப்பட்ட வார்த்தையை விதையுங்க. அந்த வார்த்தையை என்ன பண்ணுங்க? புசியுங்கள். எப்பொழுதான் அடிக்கும். இன்னைக்கு கேட்டு போனீங்கன்னா உடனே அதுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உடனே என்ன பண்ணுங்க? வார்த்தையை பேசுங்கள். சோ எல்லா ஏரோதுனா யாரு? பாறை. பேதுருனா யாரு? பாறை. மனிதனால் தன்னாலே உருவாக்கப்பட்டது. ஆனா பேதுருன்ற பாறை தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, தேவனால் அழைக்கப்பட்டது. அப்ப நீங்களும் நானும் யாரு? தேவனால் அழைக்கப்பட்டது. சோ இந்த உலகத்துல தானாக வருகிற எந்த பாறையும் உங்கள் பாறையாகிய உங்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. சோ தவிடு பொடியாவது நீங்கள் அல்ல, மேற்படியானின் எண்ணங்களும் அவனுடைய திட்டங்களுமே. சோ உங்களை அந்த வார்த்தையை சொல்லி நான் என்னால பிளஸ் பண்றேன். சோதரம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் தகப்பனே. கர்த்தாவே அப்பா, கேட்கப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக தகப்பனே யாருடைய திட்டங்களும் அப்பா தகப்பனே எதிரியின் குறித்த நாள் செயல்படுவதற்கு முன்னமே கர்த்தாவே உமது கரம் எங்களுக்காக பராக்கிரமம் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா தகப்பனே. இவர்களுடைய தீர்ப்புகள் எல்லாம் கரத்தால் எழுதப்பட்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா, இவர்களுடைய கட்டுக்கள் எல்லாம் தானாய் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இவர்கள் செயல்படாதபடிக்கு இருந்த எல்லா கையின் சங்கிலிகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீர் திறந்திருப்பதற்காக உமக்கு கொடான கோடி நன்றியை செலுத்துறோம்ப்பா தகப்பனே. அப்பா, இவர்கள் திறக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிற இவர்கள் எண்ணங்கள் எல்லாம் இந்த நாள்ல அப்பா திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இவர்கள் சிந்தனை மண்டலங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்ல பெரிய இரத்தத்தினாலே அப்பா திறக்கப்படுவதற்காக அப்பா நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இது யாரால் ஆயிற்று? அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம் கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்கிற விதத்திலே அப்பா தகப்பனே, அப்பா நாங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எங்கள் மத்தியில் நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா தகப்பனே. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியாய் கர்த்தாவே, ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே துணிக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, நீர் குறித்த நாளுக்கென்று நீர் இவர்களை நியமித்திருக்கிறபடியால் அது வெற்றியின் நாள், அது ஆரோக்கியத்தின் நாள், அது செழிப்பின் நாள், அது கனத்துக்குரிய நாளாய் இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்படியே நீர் இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக
உமக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. எல்லா துதி கன மகிமையையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்று மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all.